LCM and HCF எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் த LCM ஆஃப் 11/20, 33/50, 77/60. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பின்னத்துல கொடுத்து LCM கேட்டாங்களா, மேல இருக்கிற வேல்யூக்குலாம் LCM கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கிற வேல்யூக்குலாம் HCF கண்டுபிடிக்கணும். ஸோ 11, 33, இங்க 77, இதுக்கு LCM கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் 11 கேன்சல் பண்ணுமா, 1, இங்க 3, இங்க 7. அப்போ 11 × 3 × 7 = 231. ஸோ நெக்ஸ்ட் கீழே இருக்கிற வேல்யூக்கெல்லாம் HCF கண்டுபிடிச்சா 20, 50, 60. ஸோ 10ஆல் கேன்சல் பண்ணலாம், 2 டைமு, இங்கே 5 டைமு, இங்கே 6 டைம். ஸோ இதுக்கு மேலே சிம்பிளிஃபை பண்ண முடியாது. அப்போ HCF = 10. ஸோ இங்கே 231, LCM 231 / 10 கேன்சல் பண்ணோமா, 23 1/10. ஸோ ஆன்சர் will be 23 1/10. அடுத்த சம் பார்க்கலாம். தி HCF and LCM of two numbers are 13 and 1989 and one number is 117. Then find the another number. அதாவது ஒரு ரெண்டு நம்பருடைய HCF and LCM பார்த்தோம்னா 13 and 1989, அதில் ஒரு நம்பர் 117 எனில் இன்னொரு நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ரெண்டு நம்பர் அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாடலில் சம் கொடுத்தாங்களா, இங்கே HCF LCM இந்த வேல்யூ கொடுத்தாங்களா, டைரக்டா 13 இங்கே 1989 வகுத்தல் இங்கே 117 இங்கே 14 கேன்சல் பண்ணால் 9, 1989 9ஆல் கேன்சல் பண்ணுமா 221. ஸோ அனதர் நம்பர் பார்த்தோம்னா 221. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இரு எண்களின் LCM ஆனது HCF இன் 6 மடங்கு. HCF 12 மற்றும் ஓர் எண் 36 எனில் மற்றொரு எண் யாதுன்னு கேட்குறாங்க. ஸோ இரு எண்களின் LCM ஆனது HCF இன் 6 மடங்கு. இங்கே HCF கொடுத்துருக்காங்க, HCF = 12. அப்போ LCM என்ன சொல்றாங்க, HCF இன் 6 மடங்கு. அப்போ 6 × 12 = 72. அதில் ஓர் எண் 36 சொல்றாங்க, ஓர் எண் 36. ஸோ அப்படின்னா 72 × இந்த 12 வகுத்தல் அந்த எண் பார்த்தோம்னா 36. இங்கே கேன்சல் பண்ணுமா 2, 72 36 2. அப்போ 2 × 12 = 24. ஸோ மற்றொரு எண் பார்த்தோம்னா 24. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபைண்ட் த LCM ஆஃப் 0.6, 9.6, 0.12. ஸோ இங்கே பாயிண்ட்ல இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், 6/10. அதே மாதிரி இங்கே 9 6/10. அதே மாதிரி இங்கே 012 இருக்கு. அப்போ 12/2 டிஜிட் தள்ளி இருக்கு. அப்போ 00. ஸோ இங்கே கேன்சல் பண்ணோமா 3/5, இங்கே கேன்சல் பண்ணோமா 48/5, இங்கே கேன்சல் பண்ணோமா 6/5. ஸோ இதுக்கு LCM கேட்குறாங்க. இப்போ மேலே இருக்கிற வேல்யூக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் LCM கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நியூமரேட்டரில் 3, 48, 6. ஸோ இதுக்கு பார்த்தோம்னா சொல்லிடலாம் 48 தான் LCM. இதோட LCM பார்த்தோம்னா 48. அதே கீழே பார்த்தீங்கன்னா HCF பார்த்தோம்னா 5. அப்போ 48/5 கேன்சல் பண்ணோமா 9.6. ஸோ இதோட LCM பார்த்தோம்னா 9.6. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்த சம் பார்க்கலாம். இரு சார்பாக எண்களின் மீசிமா அதாவது LCM 5005, ஓர் எண் 65 எனில் மற்றொரு எண் யாதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதில் LCM மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. எப்பவுமே சார்பாக எண்ணுடைய HCF பார்த்தோம்னா 1. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, சார்பாக என்னுடைய HCF 1. ஸோ உங்கள் LCM பார்த்தோம்னா LCM 5005. ஸோ ஓர் எண் 65 கொடுத்துட்டாங்க. அப்போ 5005 × இங்கே 1 வகுத்தல் இந்த 65 கேன்சல் பண்ணோமா 77 × 65 5005. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர்.